உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அவர் பாஜகவுடைய அடிமை, அதுவும் இப்போ முரட்டு அடிமை அப்படின்னு இந்த விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர்களை விமர்சிப்பதுதான் உங்கள் கொள்கையாக இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நாட்டில் நிர்வாகத்தை பத்தியோ மக்களினுடைய எதிர்காலத்தை பத்தியோ தமிழ்நாட்டு இளைஞர்களினுடைய வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தியோ உலக வங்கியில் வாங்கிய 10,65,000 கோடி கடனை குறைக்கிறத பத்தியோ தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பேசுவாரா? இல்ல, ஆனா அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாங்கல்ல, நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, வீடு தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாங்க. இப்போ உங்க கனவை சொல்லுங்கன்னு கடைசியா. எங்கள் கனவு இந்த ஆட்சி மாறணும்னு சொல்லுவாங்க, மாத்திருவீங்களா? எங்கள் கனவு யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகம் ஏன் சிபிஐ விசாரிக்கவில்லை? அதை விசாரிப்பாங்களா? சர்பிட்டி தியாகராயர் தான் முதல்ல மாநகராட்சி நீதி கட்சி ஆட்சியில மதிய உணவு போட்டாங்க. ஆனா அவங்கெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கல, நாங்க தான் சாப்பாடு போட்டோம். சாப்பாடு யார் போட்டீங்க? அண்ணா அறிவாலயத்தின் கருவூலத்திலிருந்து வந்த காசா அது? தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணம். 2 தொகுதியில விஜய் போட்டியிடுவோம். 2 தொகுதியில போட்டியிடுவோம். இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு வழக்கொறிஞ்சு போயிருந்த நிலையில இப்ப திருப்பியும் விஜய் அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 2 தொகுதியை அறிமுகப்படுத்தின லண்டன்லயே அதை எடுத்துட்டாங்க. அது இல்ல, அன்னைக்கு 2 தொகுதி இருந்துச்சுன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் வெறும் 65,000 கோடி 90களில். ஆனா இன்னைக்கு 10,65,000 கோடி. படிச்ச இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் விஜய் பின்னாடி இவ்வளவு கூட்டம் போகுது தெரியுமா? விஜய் நம்ம ரட்சகர் காப்பாத்திடுவாருன்னு அர்த்தம் இல்ல. திமுக அதிமுக என்னடா 40 வருஷமா அவரே மந்திரி, அவரே மாவட்ட செயலாளர், அவரே எம்எல்ஏ, அவரே சேர்மன். மற்றவங்க எல்லாம் கோஷம் போடுறதுக்கு, கொடி பிடிக்கிறதுக்கு, மாலை போடுறதுக்கு, தலைவா அப்படின்னு கத்துறதுக்கா? எவன் ஒருவன் வேகமாக செயல்படுகிறானோ அவன்தான் தலைவனுக்குரிய அங்கீகாரம். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மை வேண்டும். வீறு கொண்டு அவன் செயல்பட வேண்டும். 1000 அவமானங்கள் வரும், அது இந்த காதல போட்டு அந்த காதல தட்டி விட்டு போயிடணும். முன்னாள் முதலமைச்சர் என்கிற அனுபவம் உண்டு. உச்சநீதிமன்ற வழக்குகளை சந்தித்த அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. ஆகவே அதிமுக முன்னணி பாதையில் இருக்கிறது என்பதை கடந்த கால அண்மை செயல்பாடுகள் எடுத்து காட்டுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுகவும் திமுக தலைவரும் எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, நல்லவேளை எங்களுக்கு ஆப்கானிஸ்தான் போட்டின்னு சொல்ல முட்டார் பாருங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிடுச்சு. அரசியல் கட்சி தலைவர்கள் மாறி மாறி விமர்சனங்களை வைக்க தொடங்கிட்டாங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆனா தொடர்ச்சியா அந்த விமர்சனங்கள்ல ஒரு பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் பாஜகவுடைய அடிமை, அதுவும் இப்போ முரட்டு அடிமை அப்படின்னு இந்த விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதன் அடிப்படையில், இதோடைய பின்னணி என்ன, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அதிமுகவினுடைய அவர் வாஷிங் மிஷின் தரேன்னாரு, ஃப்ரிட்ஜு தரேங்கிறாரு, இவர் கூப்பன் தரேங்கிறாரு, எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு 80 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் இவ்வளவு இந்த பொருட்கள்லாம் வாங்காமலாம் நம்ம இவ்வளோ நாளாக சுதந்திரம் பெற்று உழைச்சி வேலைக்கு போய் வருமான வரி கட்டி ஜிஎஸ்டி தமிழ்நாடு 2வது இடத்துல நிறையா கட்டி வச்சிருக்கிறோம். இதில் யாராவது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், யாராவது ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவோம், ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறார்கள் ஆண்கள், அதிலிருந்து எங்களுக்கு வருடத்திற்கு 52,000 கோடி வருமானம் வருது, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது 29,000 கோடி, இன்னைக்கு அப்படியே அதை 2 மடங்காக்கி திமுக ஆட்சி நடத்துது, இதை நாங்கள் குறைப்போம். போஸ்கோ வழக்கில் ஏறத்தாழ 7,000 வழக்குகள்
6999 வழக்குகள். அதில் 114 கோடி சமூக நலத்துறை அமைச்சர் தண்டத்தொகை ஃபைன் அமௌண்ட் கட்டியிருக்கிறாங்க. அதை நாங்கள் குறைப்போம். சார், நீங்கள் போதைப்பொருள் இல்லாத நாட்டை உருவாக்குவோம்னு எந்த கட்சியாவது சொல்லியிருக்குதா? ஜாஃபர் சாதிக்கு பதவி கொடுத்தது, அயலக பதவி கொடுத்தது யாரு? யாரு முரட்டு அடிமை? நீங்கள் அண்ணாவிற்கு அடிமையாக இருக்கின்றீர்களா? சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பது தான் உங்கள் கொள்கையாக இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நாட்டில் நிர்வாகத்தை பற்றியோ மக்களினுடைய எதிர்காலத்தை பற்றியோ தமிழ்நாட்டு இளைஞர்களினுடைய வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றியோ உலக வங்கியில் வாங்கிய 10,65,000 கோடி கடனை குறைக்கிறத பற்றியோ தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பேசுவாரா? ஏன்னா அதெல்லாம் தெரியாது. இல்லை, அதெல்லாம் விட முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது டெல்லிக்கு எதிர்த்து தான் போராட்டம். இந்த எலெக்ஷனே டெல்லிக்கு எதிரான போர் அப்படிங்கிறாரு உதயநிதி. இல்லை, இது போரும் இல்லை வாரும் இல்லை, இது ஜனநாயகத்தில் நடக்கிற ஒரு திருவிழா. அப்படி தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம், இனிமேலுக்கும் அப்படி தான் இருக்கும். இது ஒன்றும் போரெல்லாம் கிடையாது. என்ன போர்? அமலாக்கத்துறை 3 முறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கேட்டாங்க. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சிருக்கிறாங்களே, அதுதான் மக்களுக்கு எதிரான சட்ட ஒழுங்கு போர் நடத்துறது திமுக. அந்த KN நேரு அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த ஊழலுக்கு எதிரான போரை தமிழ்நாட்டில் அதிமுகவும் பிற கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய போர், அதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படியெல்லாம் அவங்க உருட்டி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. இது திமுக ஒரு யுக்தியா வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னா இல்லை. அது ஆனால் அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இது இருக்காதா? ஆமாம், டெல்லி நம்மளை நசுக்கிறாங்க போல இருக்கு, பிதுக்குறாங்க போல இருக்கு, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ திமுக வந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நரேஷனோ பெர்செப்ஷனோ, அது பொய்யா கூட இருக்கட்டுமே, ஆனால் அதை நம்பக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கான ஒரு பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத போது அதை பொருட்படுத்தி தானே ஆகணும். அந்த பொருட்படுத்துகிற அல்லது மூளை செலவை செய்கிற அவங்க இந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒதுக்கின நிதியை அவர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் தமிழ்நாட்டில் ஊடகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பல எழுத்தாணிகள் எழுதுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன? அதை உடைச்சு இது இப்படித்தான் நடக்குது, இங்கங்க இது பண்றாங்க அப்படின்றத நீங்க வெளிப்படையா ஒரு பட்டியல் போட்டு காட்ட வேண்டியது பாஜகவின் அதிமுகவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதுக்குள்ள அவங்க போகவே மாட்டேங்கிறாங்களே. இந்த நிறுவனம் ரைட், இதில் யார் யார் என்னென்ன பின்புலம், யாரெல்லாம் எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள், ஆதிக்கம் எங்கிருந்து செலுத்தப்படுகிறது, அழுத்தம் எங்கிருந்து வர வைக்கப்படுகிறது, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பர்செப்ஷன், அந்த ஒரு பார்வையை உருவாக்குறாங்கன்னு சொல்லி அதை உடைக்க வேண்டியது அதிமுகவினுடைய கடமை இல்லையா சார்? அதை திமுக சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் விலைவாசி எவ்வளவு? இந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில் தண்ணி கேன் கொடுத்தாங்கல்ல சார் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும், அம்மா குடிநீர், அது இன்னைக்கு இருக்குதா சார்? அம்மா சிமெண்ட் இருக்குதா சார்? அம்மா உணவகம் சரிவர இயங்குதா சார்? அம்மா உப்பு இருக்குதா சார்? 10 ரூபாய்க்கு. அம்மா கிளினிக் இருக்குதா சார்? இதை எல்லாத்தையும் எடுத்து அதை அதிமுக பேர் எடுத்துரும்னு நினச்சி அதை திட்டமிட்டு சரி செஞ்சு மக்களுக்கு சேர விடாமல் இன்னைக்கு 1 லிட்டர் வாட்டர் கேன் வெளியில் 25 ரூபாய்க்கு கீழே எங்கேயாவது இருக்குதா சார்?
அப்போ இது வந்து இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போருன்னா இந்த 10 ரூபா வாட்டர் கேனை ஏன் நிப்பாட்டினீங்கன்னு யாராவது கேட்குறாங்களா சார்? இல்லை, ஆனால் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்கல்ல. நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, வீடு தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கனவை சொல்லுங்கன்னு கடைசியாக அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்கோம், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாததையும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறார் முதலமைச்சர். எங்கள் கனவு இந்த ஆட்சி மாறணும்னு சொல்லுவாங்க, மாற்றிடுவீங்களா? எங்கள் கனவு ஒரு நாள் கூட பெண்கள் நிம்மதியாக வராத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பண்ண தெரியுமா? பண்ண முடியுமா? எங்கள் கனவு யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகம் ஏன் சிபிஐ விசாரிக்கவில்லை? அதை விசாரிப்பாங்களா? எங்கள் கனவு 25 கிலோ அரிசி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் 800 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1500 ரூபாய். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த மாதிரி இந்த கோரிக்கைலாம் சொன்னா குறைச்சிருவாரா? இன்னைக்கு சிமெண்ட் விலை 480 ரூபாய், 420 ரூபா. அதை 320 ரூபாய்க்கு குறைப்பாரா? முடியுமா? நீங்க தாய்மார்களுக்கு வந்து வீட்டில் எரிவாயு உருளை கேஸ், சிலிண்டர் கேஸ் மாதம் நாங்கள் வந்து உங்களுக்கு மானியம் தருவோம் 100 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு சொன்னீங்களே, 5 வருஷம் ஆச்சு, செஞ்சீங்களா? கரண்ட் பில்லு 6000 ரூபாய் தனித்தனியாக ரீடிங் எடுத்தால் 6000 ரூபாய் லாபம் வரும். நீங்கள் ஒரு தனி மனித ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னா 12 மாதத்திற்கு எவ்வளவு? ப்ளஸ் மாதம் கொடுக்க போடுறேன் நீங்கள். ஆமாம். அப்போ அதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 6000 ரூபா வச்சுட்டிங்கனாலே 5 ஆண்டுகளுக்கு 3 லட்ச ரூபா வந்திருக்குமே. நீங்கள் என்ன 2000 ரூபா தரேன்னு சொல்கிறீங்க? அந்த 3 லட்ச ரூபா கொடுத்தா அதில் எத்தனை 2000 ரூபா இருக்கும்? ஆகவே இவர்கள் வந்து சார் வந்து சமூக வலைதளங்கள், ரெண்டாவது வந்து ஊடகத்தினுடைய அதன் போக்கில் விடாமல் தன் போக்கில் மாற்றுகிற அந்த ஊடக சுதந்திரம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கைவந்த கலை சார். யாரை எங்கு வைப்பது, எங்கு போடணும், எங்கே எடுக்கணும். திரு செந்தில் பாலாஜியை கரூரிலிருந்து கோயம்புத்தூர் மாற்றணும். ஆகையினால அதெல்லாம் வந்து அதே மாதிரி தனக்காக, யாருக்காக? திமுகவுக்காக உழைத்த, பேசிய, ஊடகத்தில் பேசிய, கருத்துக்களை சொன்ன ஒரு சித்தாந்தவாதியாக இருந்த பல பேர் இன்றைக்கு காணாமல் போனார்கள். ஆனால் அதில் ஒருத்தருக்கு வந்து எக்மோரில் சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல. நான் கேட்குறேன், அண்ணன் தனியரசு அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? கருணாஸுக்கு கொடுத்துட்டாங்களா? என்ன பேச்சு பேசினாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆனால் திமுகவை நம்பி திமுகவின் தலைவர் காதுகள் குளிர வேண்டும், அவருடைய இதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பேச்சு பேசுனீங்க. ஆனால் டாட்டா பாய் பாய். 5 வருஷம் பேசிட்டீங்கல்ல, காப்சுப் கதவட வாயை மூடிட்டு ஓடிடணும். இதுதான் திராவிட மாடல், திமுக மாடல். திராவிடம் கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, சர்பிட்டி தியாகராயர், நடேச முதலியார், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் வந்த இயக்கம் சார். ஆனால் இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்பிட்டி தியாகராயர் தான் முதல்ல மாநகராட்சியை நீதி கட்சி ஆட்சியில் மதிய உணவு போட்டாங்க, நம்ம சென்னை மாநகராட்சியில். ஆனால் அவங்களாம் தம்பட்டம் அடிச்சுக்கல, நாங்கள் தான் சாப்பாடு போட்டோம். சாப்பாடு யார் போட்டீங்க? அண்ணா அறிவாலயத்தின் கருவூலத்திலிருந்து வந்த காசா அது? தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதில் இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது தலைகீழ் மாற்றங்கள் அப்படிங்கிறத தாண்டி இதுவரை போயிட்டு இருந்த ஒரு விஷயத்தை மாற்றுறது அப்படிங்கிறது. அதில் நிறைய குறிப்பிடத்தக்க விஷயங்கள்ல ஒன்று, திருமாவளவன் அவர்கள் மீண்டும் தமிழக அரசியலுக்கு, அதாவது தமிழக அரசியல்னா சட்டமன்ற அரசியலுக்குள்ளே நுழையிறது. 2016 மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது காட்டுமன்னார் கோயிலில் 25 சீட்டில் அவர் வந்து நின்னார். இப்போ மீண்டும் இப்போ சிதம்பரம் எம்பியாக இருந்து கொண்டு இப்போ காட்டுமன்னார் கோயிலில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த முடிவுக்கு அவர் வந்ததுக்கான காரணம் என்ன? இதுக்கு வேற எதுவும் அரசியல் பின்னணி இருக்கா? ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சொல்லவா? சொல்லுங்க சார். 2006 அதிமுக கூட்டணியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விசிகா கூட்டணி வச்சு ஜெயித்தாங்க. அதில் 2 தொகுதியில் என்னென்னா, ஒன்று காட்டுமன்னார் கோயில், இன்னொன்று மங்களூர். அப்போ அந்த பழைய ஞாபகம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்துருச்சுன்னு தோணுது. இவர் 3 பேர்த்துக்கு சீட்டு கொடுக்கல.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கு 3 பேருக்கு சீட்டு கொடுக்கல. அதில் இன்னும் சில உண்மைகள் இன்னும் 2-3 நாளில் நிறைய யூடியூப்பில் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் விசிகாவில் அவங்க வந்து சீட்டு வாங்கிக்கிட்டு தேர்தலை நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போனதற்கு பிறகு அவர்கள் முழுக்க அவருடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய உணர்வுகளும் ஆத்மார்த்த எண்ணங்களும் திமுகவாகவே மாறிவிட்டார்கள் என்பதை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, இந்த விமர்சனம் நானும் பார்த்தேன். ஆனால் சிந்தனை செல்வனுக்கு அப்போ ஏன் கொடுத்தாங்க? அதே மாதிரி திமுகவுடைய அதே தீவிரமாக ஒரு போக்கில் கருத்து சொல்லக்கூடிய வன்னியரசுக்கு மீண்டும் கொடுத்துருக்குறாங்க. அவர் முன்னாள் எம்எல்ஏ இல்லையே, எம்எல்ஏ கிடையாது. பட் போன வாட்டியும் அவருக்கு சீட் கொடுத்தாங்க, இந்த வாட்டி கொடுத்தாங்க, தோத்துட்டாரு, இந்த தாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஏன் சிந்தனை செல்வனுக்கு பொறுத்தல நீங்கள் சொல்கிறது? இல்லை, அது அவங்களுடைய தலைமையினுடைய முடிவு. ஆனால் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் முழுக்க திமுகவாகவே மாறிட்டாரா, பேசினாரா, சிந்திச்சாரான்னு கேட்டேன். இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் நிறைய விவாதங்கள் அவரோடு நான் பங்கேற்றிருக்கிறேன். அப்படியா? ஆமாம், இருக்கலாம். ஆனால் சதவீதம் வேணா குறைவாக இருக்கும். இவர்கள் 100% என்றால் அவர் ஒரு 50%, 40% இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஏப்பா வர்றீங்க. உண்மையிலே திருமாவளவன் வந்து எல்லாரையும் வளர்த்து விடணும்னு தான் நினைக்கிறவர். அவர்கள் 3 பேரையும் வளர்த்து தான் விட்டார். பொது தொகுதியில் இருந்து வேற சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினால் இவர்கள் தங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொண்டு அந்த செல்வாக்கு யார் மூலம் உயர்கிறதோ அவர்களுக்குத்தான் பாசமாக இருக்கிறார்களே ஒழிய தன்னை உருவாக்கிய கட்சி விசிகான்றதை மறந்துட்டாங்களே. இது எல்லா கட்சியிலும் இருக்குது, அது வேற. ஆனால் விசிகா ஒரு சின்ன கட்சி, அது இப்பதான் வளர்ந்து வருகிற கட்சி. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இளைஞர் பட்டாலும் அந்த மக்கள் கூட்டம் இருக்குது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினரை எல்லாரும் ஆயிடுறாங்களா? கொடுக்கறதே 6 சீட்டு, 8 சீட்டு, இப்போ 8 சீட்டு. அப்போ அந்த கொடுத்த 6 சீட்டில் 4 எம்எல்ஏ, அந்த 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ திமுக ஆதரவாளர் இருந்தா அப்புறம் இந்த கட்சிக்கு என்னதான் மரியாதை? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? கட்சியவா அல்லது அந்த கட்சியின் தலைமையையா? யாரை ஏமாத்துறீங்க? இல்லை, இது வந்து பியூரா வந்து அவருடைய ஒரு இன்எஃபிஷியன்சின்னு சொல்லணும். நம்ம எப்படி அவங்க மேல பழிய போட முடியும்? இவர் வந்து இப்ப இவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா மட்டும் இப்போ 8 எம்எல்ஏ, இப்போ 8 பேர் நிக்கிறாங்க. அதில் 4 பேர் ஜெயிச்சிட்டாலும், திருமாவளவன் உட்பட 4 பேர் ஜெயிச்சிட்டாலும் கூட இப்ப மீதி 3 பேர் திமுக நிலைப்பாட்டில் தீவிரமா போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க வந்து அவருடைய இந்த இயலாமை அப்படின்னா, நான் அவரை பல வருஷமாக நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கல்லூரி காலகட்டத்திலிருந்து, நான் சென்னை அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கிற காலத்திலிருந்து நான் நிறைய அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன். திரு வைகோ, திருமாவளவன் அவங்க பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து பின்தொடர்ந்து தான் இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் இன்றைக்கு ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கிறாருன்னா அவங்களுடைய பேச்சும் அந்த நடவடிக்கையும் தான். ஆகையினால அவர் நம்பினார், நம்ம தம்பிமார்கள் நல்லா வருவாங்க, இந்த இயக்கத்துக்காக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இல்லையே. இல்ல சார், நீங்க அவரை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிட்டு அவங்க மேல பழி போடுற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் நான் கேட்கறேன். அவங்க மேல பழி அப்படின்னா நீங்க சீட்டு கொடுத்திருக்கலாமே. இல்ல, அவர் தீவிரமான திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தானே இருந்தாரு. அவங்க அப்படியே அவரை பின்பற்றினாங்க, அவ்வளவுதானே. அவர் தீவிரமா இருந்தாலும் கட்சியை ஒன்னும் சேர்த்து விட்டுறல திமுகவோட. இருந்தாலும் வேங்கை வயல் அந்த சிபிஐ இது விசாரணை இதெல்லாம் இன்னும் துரிதமா இருந்திருக்கலாம். அதை வந்து அவரு தவற விட்டுட்டாரு. ஒரு அரசியல்ல நம்ம கூட்டணியில இருக்கிறோம்ன்றதுக்காக சில நெளிவு செலிவுகளோடு நடக்கிறார். அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல எனக்கு தெரிஞ்சு ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இருபெரும் தலைவர்களுடன் கூட்டணி வைத்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள், தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா மாதிரி கலைஞர், இவங்க 2 பேரோடையும் அரசியல் பண்ணுவங்க. மற்றவங்கள்லாம் அவங்கவுங்க கட்சி. அதனால் வந்து அந்த நுணுக்கங்கள் எப்படி அரசியலை முன்னெடுக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து மக்களை வந்து நம்ம வந்து ஒரு திரளை கூட்டி ஒரு நேர்மையான ஒரு போராட்டத்தை நடத்தணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து சற்று தொய்வாயிருச்சோ, அது 5 வருஷம் கழித்து தான் தெரிஞ்சதா என்று தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 தொகுதியில் விஜய் போட்டியிடுவது. 2 தொகுதியில் போட்டியிடுவது ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து வழக்கறிஞ்சு போயிருந்த நிலையில் இப்போ திருப்பியும் விஜய் அதை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் அவங்க மட்டும் இல்லை, நான் திருமாவளவன் கூட நீங்கள் டெல்லி எம்பியாக இருக்கிறாரு, இங்கே
எம்எல்ஏவுக்கு போடுறாரு. அது மாதிரி புரட்சி தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் கூட அந்த இதில் இருக்கிறாங்க. அவங்க பையன் நிற்கிறாரு. இது மட்டுமில்ல 91, 96 காலகட்டங்களில் ஜெயலலிதாமாவும் அந்த மாதிரி 2 தொகுதியில் நின்றுக்கிறாங்க. ஆனால் அந்த 2 தொகுதியை அறிமுகப்படுத்தின லண்டன்லேயே அதை எடுத்துட்டாங்க. அது இல்லை. அன்னைக்கு 2 தொகுதி இருந்துச்சுன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் வெறும் 65,000 கோடி 90களில். ஆனால் இன்னைக்கு 10,65,000 கோடி. 10 லட்சம் கோடியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு என்னுடைய இருசக்கர வாகனம் 2 வீலருக்கு லோன் இல்லைப்பா, என் காருக்கு லோன் இல்லைப்பா, என் வீடு நல்ல வேலை ஒரு அரை கிரவுண்டாக இருந்தாலும் நான் லோன் இல்லாமல் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்குல்ல. ஆனால் தமிழ்நாடு அரசுக்குரிய கடனும் நம் கடன் தான். இது எந்த அரசியல் கட்சியோ அரசியல் கட்சியின் தலைவர்களோ அதை பற்றி கேட்பார்ல, கண்டுக்கிறவே மாட்டாங்க. இல்லை, இப்போ திட்டக்குழுவில் இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அரசாங்கம் வாங்குற கடன், அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அரசாங்கம் கடன் வாங்கும், மக்களுக்கு செய்யும். அரசாங்கம் யாருக்காக? அதுக்கும் வந்து சார் அரசாங்கம் மக்களுக்காகவா, இல்லை காக்கா குருவிகளுக்காகவா, இல்லை வந்து ஆடு மாடுகளுக்காகவா, கால்நடைகளுக்காகவா, இல்லை இது பேசாத மலைகளுக்காகவா, அல்லது வந்து அசையக்கூடிய மரங்களுக்காகவா? ஜெயரஞ்சன் மாதிரி அவங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, கடன் வாங்கினதுன்னா உனக்கு இதை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாரு. சரி, உங்களுக்கு நிறைய தெரியுமில்ல, கடன் யார் மேலே வாங்குவாங்க சொல்லுங்க, யார் மேலே வாங்குவாங்க சொல்லுங்க? ஜெயரஞ்சனுக்கு தெரியுமா? அது பெரிய பொருளாதார மேதை, கரெக்டு. உங்களை விட பெரிய பொருளாதார மேதை வந்து இருந்தாங்க. ரகுராமராஜன், டாஃப்லோ, சாந்த்ரே, அவங்களாம் என்னைக்காவது தலைமைச் செயலகத்தில் கூடி ஏதாவது ஆலோசனை கொடுத்தாங்களா இந்த 5 வருஷத்தில்? அவங்க முதல் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காங்களா இந்த 5 வருஷத்தில்? அல்லது அவங்க தான் வந்து ஃபோன்லேயே வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே 10 லட்சம் கோடி கடனை வாங்கப்பா, இந்த 5 வருஷத்தில் 5.5 லட்சம் கோடி அடி வாங்குங்க, வாங்கி நீ பாட்டு ரோடு போடுறீங்களோ இல்லையோ உங்கள் பேங்க்கில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சார் இது? ஆகவே இங்கே எதற்காக வாங்குகிறோம்னா, தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிறாங்க ஜிஎஸ்டி 18%. சரி, ஜிஎஸ்டி 18%. டாஸ்மார்க்கு மாநில அரசு போடுவது எத்தனை சதவீதம் சொல்லுங்க? ஏறத்தாழ 200%. இதை காரணம் காட்டித்தான் நாங்கள் முதலீடு பண்ணுறோம். அதனால் இதை ரீபேயிங் கெப்பாசிட்டி, 50 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாதம் 30,000 அல்லது 50,000 சம்பளம் வாங்கினா தான் உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி வரும். அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த 52,000 கோடி குடிக்க வைக்கிறாங்கல்ல ஒரு ஆண்டுக்கு, அதை காரணம் கட்டி பாருங்கள் இதை நான் வாங்கி நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்றாங்க. அப்போ 200% வரி போடுவது இந்த குடிப்பழக்கத்துக்கு, மதுபான கடைகளுக்கு. இதை காரணம் காட்டி நாம் உலக வங்கியில் கடன் வாங்குகிறோம். சார், இன்னொரு வேதனை ஒன்று சொல்லவா? இந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்றாங்கல்ல, தமிழ்நாடுன்னா என்ன சார்? ஆட்சி, தமிழக அரசாங்கம், இந்த புறத்தில் தமிழக சட்டமன்றம். அரசாங்கம் நிரந்தரமானது, சட்டமன்றம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அப்போது இந்த இயற்றுகிற சட்டத்தை வைத்து அதிகாரிகள் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அது நீதிமன்றத்துக்கு போகும். அப்படி தானே சார்? இந்த 3 அடுக்கு தானே சார் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்த பாதை. சட்டத்தை இயற்றுகின்ற சட்டமன்றம் 5 வருஷத்தில் எத்தனை நாள் சார் கூடுச்சு? எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரும் இது சம்பந்தமாக திமுகவில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 5 வருஷத்தில், ஒரு வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடத்துவோம், 5 வருஷத்தில் 500 நாள் நடத்துவோம்னு சொன்னாங்களே சார். ஆனால் 161 நாள் தான் சார் 5 வருஷத்துக்கு நடத்தியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 31 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் 31 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்கன்னா 12 மாசத்துல 11 மாசம் சட்டமன்றம் இயங்கவே இல்லை. சட்டமன்றமே இயங்கலை அப்படின்னா நீங்கள் மக்களுக்கான சட்டத்தை எப்படி அதிகாரிகிட்ட கொடுப்பீங்க? அவங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்துவாங்க? எல்லா இடத்திலும், எல்லா ஆட்சியிலும் ஊழலா? ஆம், எல்லா ஆட்சியிலும் ஊழல், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சியில் ஊழல் மட்டுமே நடந்திருக்கிறது சார். 1/2 கிரவுண்டு இடம் வாங்குறீங்க,
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 2020 2021 அரை கிரவுண்டு இடம் வாங்குனீங்க அப்படின்னா அதை பிட்டு வாங்குறாரு அப்படின்னா பிக்கு பத்திரம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நாள் அரை மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது பட்டா மாறணும். ஆனால் இந்த ஆட்சியில் பட்டா மாற மாட்டேங்குது. மக்கள் அதனுடைய வேதனையை எங்கே போய் சொல்லுவாங்க சொல்லுங்க? இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அது மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் ஓய்வூதியம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? பாதி பேர் லிஸ்ட்லேயே எடுத்துருக்குறாங்க. சரி, கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம், நீங்கள் கொண்டு வந்தீங்களா? எங்காவது இருக்க அந்த 5 வருஷ காலத்தில் இல்லை. இதில் போட்டால் எவ்வளவு கமிஷன் வரும், இதில் போட்டால் எவ்வளவு இது வரும், எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு நட்டம் வரும், இப்படித்தான் பார்த்துட்டு இருந்தா அரசியலே முழுக்க முழுக்க ஒரு எம்என்சி கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு சார். நீங்கள் தமிழ்நாடு இந்த மின் பகிர்மான கழகத்தில் சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், அதுக்கு அமெரிக்காவில் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது வழக்கு இருக்குல்ல, அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இங்கே சித்தரஞ்சன் சாலையில் ஒருத்தர் பார்த்துட்டு போனார், அதை ஐயா மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் சொன்னார். அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவித்தாங்களா? நீட்டு விளக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்களே, கொண்டு வரலையே. ஆகவே இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் மொழியை வளர்ப்பதை காட்டிலும் அரசியல் செய்வதில் எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, நல்ல வேளை எங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் போட்டின்னு சொல்ல முட்டார் பாருங்க. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, IANS உடைய கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியாக ஒரு 125 தொகுதிகளுக்கு மேலே வாங்கும் அப்படின்னு, கூட்டணியாக திமுக 100 தொகுதிகளை தாண்டும் அப்படின்னு, அப்புறம் தாவேகாவும் 5க்கும் அதிகமான தொகுதிகள் 15% வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படின்ட்டு. உங்களுடைய பார்வையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் கருத்து கணிப்பை நம்புவதே கிடையாது. அவர்கள் ஆளுக்கு ஏற்றாற்போல், அவர்கள் செல்வாக்குக்கு ஏற்றாற்போல் அவங்க கருத்து கணிப்பை சொல்லுவாங்க. ஆனால் அதிமுக திமுகவினுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை முதல்ல முறியடிக்கணும். இரவு பகல் பார்க்காது உழைக்கணும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வுனா இப்போ இந்த கூட்டணி கட்சி தானே, அங்கே அந்த இது இல்லாமல் அவங்க என்னதான் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதில் வெளிக்காட்டிக்கிறாம மறைச்சிடறாங்க பாருங்க. அது அரசியலில் அதிமுகவும் பாஜகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தந்திரங்களில் முதல் தந்திரம். ஆகையினால இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகு தான் தெரிய வரும். எனக்கு கருத்து கணிப்பில் நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம் சார், அதாவது உலக வங்கியில் வேலை இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தார் பிரசாந்த் கிஷோர். இந்தியாவுக்கு வந்தார், பிரதமரை உருவாக்குனார், பல முதலமைச்சரை நான் தான் உருவாக்குனேன்னாரு. ஆனால் அவரையே உருவாக்கிக்கிற முடியாமல் போயிட்டார்ல. 30% எடுப்பேன்னாரு, 3% தான் எடுத்தார். இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுங்க, அப்போ தான் கட்சி நடத்த முடியுங்கிறார். ஆகவே அரசியல் மக்களோடு மக்கள் பிரச்சனைக்காக அவர்களுடைய வேதனைகளை தன் தோளில் தூக்கி சுமப்பதற்கு வர்றது தான் சார் அரசியல். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறைஞ்சது 10 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபாய் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியுமா என்பது கேள்விக்குறி. மக்களும் அதை ஆதரிக்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சில பேர் தான் சுயமரியாதையின் காரணமாக, என்னப்பா எனக்கு உன் காசே வேணாம்ப்பா, நான் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்ப்பா என்று சொல்லுவதெல்லாம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஜனநாயகத்தை மதித்து சட்டத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சில பேர் 100க்கு 10 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு ஒரு 10 கோடி 20 கோடி என்று வரும்போது நாளைக்கு அந்த 20 கோடியை அவர்கள் எடுக்காமல் என்ன செய்வார்கள்? இது பொதுப்படையான ஆக்கலை. ஆனால் அது இருக்கா இல்லையா? எல்லா ஏழைகளுக்குமா சீட்டு தர்றாங்க? படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் விஜய் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது தெரியுமா? விஜய் நம்ம ரட்சகர் காப்பாற்றிடுவார்னு அர்த்தம் இல்லை. திமுக அதிமுக என்னடா 40 வருஷமா அவரே மந்திரி, அவரே மாவட்ட செயலாளர், அவரே எம்எல்ஏ, அவரே சேர்மன். இப்போ மற்றவங்கெல்லாம் கோஷம் போடுறதுக்கு, கொடி பிடிக்கிறதுக்கு, மாலை போடுறதுக்கு,
தலைவா அப்படின்னு கத்துறதுக்கா? அப்படி நினச்சிருந்தா அண்ணா இந்த ஒரு இயக்கத்தை காங்கிரஸ் எல்லாமே பெரிய பெரிய மிட்டா மிராசு, பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பணம் நிறையா வச்ச செல்வந்தர்களை தான் காங்கிரஸ் உருவாக்கி விட்டுருந்துச்சு 67 வரைக்கும். அண்ணா அதை முறியடிச்சார். ஏழைப்பாளைகள், விவசாயிகள், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு குதிரை வண்டி ஓட்டக்கூடியவர், ஒரு பெட்டி கடை வைத்திருப்பவர், ஒரு படித்தவர், ஒரு வழக்கறிஞர், ஒரு மருத்துவர், ஒரு பொறியியல் வல்லுனர் என்று ஒரு கூட்டு கலவையாக கதம்ப மாலையாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அதை செஞ்சதனால தான் காங்கிரஸ் கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் அண்ணாவின் பெயரை சொல்லி இருக்கக்கூடிய இயக்கங்கள் மீண்டும் காங்கிரஸ் என்ன செய்ததோ அதைத்தான் திமுகவும் அதிமுகவும் செய்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் யாரிடமும் ஒரு பைசா வாங்குவதில்லை, வாங்குவதாக நான் கேள்விப்படவும் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு 50% பெண்ணுக்கு அப்படின்னா நாடு மத்திய அரசு மாநில அரசாங்கம் இப்பதான் மத்திய அரசு சொல்லியிருக்குது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மாநில அரசு மத்திய அரசு செயல்படுத்த முடியாதே நாம் தமிழர் கட்சி நடைமுறைப்படுத்தியிருக்குது, யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்லதொரு முன்னுதாரணம். ஒரு தலைமை பண்புக்கு எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் அதை தன்னந்தனியாக நிற்கக்கூடிய அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, அது ஒரு தலைவனுக்கு தேவை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் இருக்கிறது, நாம் தமிழர் சீமான் அவர்களிடமும் இருக்கிறது. திமுகவிடம் இருக்கிறதா என்று கேட்டால் திமுகவே இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின், என்ன சார் இது? எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்ல வரல அவரு. இத அதிமுகவை உள்ள விட்டுறக்கூடாது, அதிமுக வளர்ந்து வருகிறது, டெல்லிக்கு அடிமைன்னு சொல்லி நாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொன்னோம். ஆனா அவர் இதுல ஜெயிச்சிட்டாரு. காங்கிரஸ் திமுகவை தோற்கடிப்பதற்கு அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கு சார். திரு ராகுல் காந்தி வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா வரமாட்டார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 5 மாநிலத்தில் நம்ம எந்த மாநிலத்திலாம் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமோ அங்கே மட்டும் நம்ம அக்கறை செலுத்துவோம் அப்படின்னு அவர் நினைப்பதாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் 41 சீட்டு கேட்டோம், 28 கொடுத்துட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. உள்ளாட்சி இதில் 20% கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. ஆகவே திமுகவுக்கு இந்த தடவை இழுபறிதான். இழுபறி என்பது மக்கள் செய்கிறார்களா, அதிமுக இழுபறி கொடுக்குதான்றது தெரியல. ஆனா காங்கிரஸே திமுகவை இழுத்து கொண்டு விட்டுவிடும் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 3 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், இப்பயும் அடுத்த வாரம் வரப்போறாரு. ஆனால் ஒரு முறை கூட தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்காக இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி வந்தாரா? வரல. சரி, 28 சீட்டு வாங்கினீங்களே, நன்றி தெரிவிச்சாரா? இல்ல. ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? சமூக வலைதளங்கள் ஏதாவது நன்றி தெரிவிச்சிருக்காரா? இல்ல. ட்விட்டே போடல. ஆக இது முரண்பாடு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2வது முறையாக 196 சட்டமன்ற தொகுதிகள் முடிச்சிட்டாரு. இது 2வது முறையாக சுற்றுப்பயணம் செய்கிறார் என்றால் ஒன் ஹூ ஃபாஸ்ட் வில் சக்சீட் என்ற லண்டன்ல ஒரு பழமொழி இருக்கு. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எவன் ஒருவன் வேகமாக செயல்படுகிறானோ அவன்தான் தலைவனுக்குரிய அங்கீகாரம். டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மை வேண்டும். வீறு கொண்டு அவன் செயல்பட வேண்டும். 1000 அவமானங்கள் வரும், அது இந்த காதல போட்டு அந்த காதல தட்டி விட்டு போயிடணும். முன்னாள் முதலமைச்சர் என்கிற அனுபவம் உண்டு. உச்சநீதிமன்ற வழக்குகளை சந்தித்த அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. ஆகவே அதிமுக முன்னணி பாதையில் இருக்கிறது என்பதை கடந்த கால அண்மை செயல்பாடுகள் எடுத்து காட்டுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுகவும் திமுக தலைவரும் எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, நல்லவேளை எங்களுக்கு ஆப்கானிஸ்தான் போட்டின்னு சொல்லாம விட்டார் பாருங்க. ஆகையினால இதுதான் நடப்பது. நடக்கக்கூடிய இந்த தேர்தல் மாநிலத்துக்கான தேர்தல். அந்த மாநிலத்துக்கான தேர்தலையும் நாம யாரை வாக்களிக்க வேண்டும், யார் நமக்கு விலைவாசி உயர்வு, பால் விலையை 3 முறை உயர்த்திட்டாங்க சார். கட்டுமான பொருள்களோடு எல்லாமே அதிகமாயிருச்சு சார். ஆகையினால அப்படித்தான் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இந்த நாடு, நாட்டு நலன், நாட்டினுடைய திட்டங்கள், நமக்கான பாதுகாப்பான
ஒரு மொழியாக இருக்கட்டும், உணர்வாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், இந்த கட்சி நமக்காக உழைக்கும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அதிமுகவும் திமுகவும் தான். ஆனால் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் நம்பிக்கை தரல. 7.5 எடப்பாடி கொடுத்தார், நான் ஆட்சிக்கு வந்தால் அது 10% மாற்றுவேன் என்று கொடுத்தவர் தான் சொல்லுகிறார். அந்த மாதிரி பார்க்கிற போது இங்க நடப்பது அதிமுக திமுகவுக்கான போட்டி தான். அதில் அதிமுக கடந்த 3 மாதங்களாக முன்னெடுத்து செல்லுகிறது அப்படிங்கிறத செயல்பாடை பார்த்து தான் நான் உணர்கின்றேன். நன்றி சார், பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.